மாதங்கி தாயார் தங்களோட இடத்துல இருந்து அனுப்பி வைக்க அந்த பெண்கள் சம்மதிக்கிறாங்க அப்படிங்கறதையும், சிவன் அங்கிருந்து அவங்களை கூட்டிட்டு வராரு அப்படிங்கறதையும் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். அதை தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். தேவர்கள், விநாயகர், முருகன் எல்லாருமே இருக்கிற அந்த பெண்களும் இருக்கிற அந்த இடத்துல திடீர்னு புகை சூழ ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா மாதங்கி தாயார் மகாகாளியோட உருவத்துக்கு மாறி இருக்காங்க. திரும்ப கைலாயத்துக்கு வர சந்தோஷத்துல மகாகாளி இருக்கிறதுனால ஆனந்த நடனத்துக்கு தயாராகிறாங்க. அந்த இடமே முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்தாலும் ரொம்ப நளினமா மகாகாளி ஆட ஆரம்பிக்கிறாங்க. சிவன் அதை ஆனந்தமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க அதே நேரத்துல மல்லன் மகாகாளியை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சக்கரத்தை உருவாக்கி வச்சிருக்கான் இல்லையா, அதையும் காமிக்கிறாங்க. அங்க அவன் சொல்லிட்டு இருக்கான், என்னோட மந்திர சக்தியை, தந்திர சக்தியை தடுக்கிற சக்தி யாருக்குமே இல்ல, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எனக்கு தெரிவிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் கிடைக்கும். அடுத்த காட்சியில மகாகாளியோட ஆனந்த நடனத்துக்கு அப்புறமேலே அவங்க பார்வதியோட உருவத்துக்கு மாறுறாங்க. அவங்கள பார்த்து சிவன், எந்த காரணத்துக்காக கைலாயத்தை விட்டு வெளியே வந்தையோ அந்த காரணம், அந்த புனிதமான நோக்கம் இப்ப நிறைவேறிடுச்சு, பிரபஞ்சம் முழுக்க சமநிலை நிலவேறிச்சு, நம்ம இப்ப கைலாயத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. பார்வதியை ரொம்ப சந்தோஷமா கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அதே நேரம் அவங்களோட முகமும் மாறுது. அவங்க சிவன் கிட்ட கேக்குறாங்க, உங்க கூட ஏதோ ஒரு பெண் சக்தி இருக்க மாதிரி நான் உணர்றேனே அப்படின்னு சொல்லவும் சிவன் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. உடனே பார்வதி கோபமாயிடுறாங்க. யார் அந்த பெண்ணுன்னு கேட்கவும் அப்போ சிவன் அமைதியா இருக்காரு. எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சு மகாதேவா, நீங்க அமைதியா இருக்கீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும், நான் பார்வதி கூட தனிமையில பேசணும். இதை கேட்டு தேவர்கள் இருந்து அந்த பெண்கள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுறாங்க. அடுத்த காட்சியில திரும்ப மல்லன் மணியை காமிக்கிறாங்க. அங்க அவங்க யாக குண்டத்துல நெருப்பு தானாவே உருவாகவும் மணி ரொம்ப சந்தோஷப்படுறான். தாயார் கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு அறிகுறி மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா மல்லன், அந்த மாதிரி அறிகுறியா அதை எடுத்துக்கிறாங்க. மல்லனும் சொல்றான், நம்மளை நோக்கி வரக்கூடிய தாயாரோட முதல் அடியை அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இனிமே இந்த நெருப்பு அம்பாலோட கோபத்தை எடுத்து காட்டும். எவ்வளவு பிரகாசமா இந்த நெருப்பு இருக்கோ அதே அளவுக்கு அவங்க கோபம் அதிகமாகும். அப்போ நாம அவங்களுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேற ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கான். அடுத்த காட்சியில சிவன் பார்வதி இருக்கிறத காமிக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறதா எனக்கே அந்த மாதிரி தோணணும் அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. அதுக்கு சிவன், உனக்கு அந்த மாதிரி தோணுதா அப்படின்னு ரொம்ப அப்பாவே கேக்குறாரு. ஆனா பார்வதி ரொம்ப பதட்டமாகறாங்க. நான் கேக்குறதுக்கான பதில முதல்ல சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், ஒருத்தனோட சூழ்நிலை தான் அவனை நல்லவனாவும் கெட்டவனாவும் காட்டுது. நான் செஞ்சது காலத்துக்கு கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதனால நான் அதை பத்தி கவலைப்படல. ஞானத்தோட பார்வையில நீ பார்த்தேன்னா உனக்கு கண்டிப்பா புரியும் பார்வதி அப்படின்னு சிவன் பொறுமையா தான் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க பதட்டத்தோடவே கண்ணை மூடி என்ன நடந்தது அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கை பிரம்மாவோட கமண்டலத்துக்குள்ள போனது, அவர் அங்கிருந்து ஆகாச கங்கையை அவங்களை கீழே பூமிக்கு அனுப்புனது, அதை ஜடாமுள்ள சிவன் வாங்கினதும், இனிமே கங்காதரன் அழைக்கப்படுவார் அப்படின்னு நாராயணன் சொன்னது முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியுது கண்களுக்கு. இதெல்லாம் பார்த்த பார்வதி கங்காவா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும் போதே கங்கை அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க பார்வதி கிட்ட. ஆனா சிவன் சொல்றாரு, உங்களோட புனிதத்தன்மையை நீங்க நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் தான் என்னோட புனிதத்தன்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்வதி கிட்ட இப்போ மனசு முழுக்க சஞ்சலம் தான் நிறைஞ்சிருக்கு, கொஞ்சம் விவேகத்தோடு யோசிச்சு பாரு, நான் செஞ்சதுல ஏதாவது தவறான விஷயம் இருக்கா அப்படின்னு பொறுமையா தான் கேட்கிறாரு. ஆனா பார்வதியோ, அப்போனா நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதிலா விளக்கமா கொடுக்க போறதில்லன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும், நான் தவறே செய்யாதப்ப எதை பத்தியும் விளக்கம் கொடுக்கணும், நடந்த விஷயத்த நான் குற்றமாவே நினைக்கலையே, அதனாலதான் அதுக்கான அவசியமா எனக்கு ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதிக்கு கோபம் அதிகமாகுது. அவங்களோட உருவம் காலியா மாற ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச சிவன் யோசிக்கிறாரு. மணி கொண்டு ஒரு உணவு கொடுத்தான் இல்லையா, அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, உன்னோட கோபத்துக்கான காரணம் அந்த தீய சக்தி தான், நீ யோசிக்கக்கூடிய தன்மையை கூட அது பாதிக்க வச்சிருச்சு, வார்த்தைகளை உபயோகிக்கிறது வேணா நீயா இருக்கலாம், ஆனா அதை அவனை சொல்ல வைக்கிறவங்க வேற, உன் கோபத்துக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற. ஆனா பார்வதியோ உரிமையை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா, கோபங்கிறது என்னோட அடிப்படை உரிமை, உங்க வாழ்க்கையில ஒரு இன்னொரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கோபமா கேட்கவும், பதறி போன கங்காதேவி சொல்றாங்க, நீங்க என்ன பேசுறீங்க, இப்போ மகாதேவர்கிட்ட எந்த காரணமும் இல்லாம ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்கவும், பார்வதி அவங்க மேலேயும் கோவப்படுறாங்க. எங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கிட்டு நான் என் கணவர்கிட்ட எப்படி பேசுறேன் எனக்கு சொல்லி தரியா அப்படின்னு அவங்களையும் பிடிச்சி சத்தம் போடவும், அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறதோட சிவனையும் பாக்குறாங்க. அவர் அமைதியா இருக்காரு. மறுபடியும் பார்வதி சிவனையே கேக்குறாங்க, என்னோட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லவே இல்லை, இந்த சூழ்நிலையில கோவப்படுத்த எனக்கு உரிமையே கிடையாதா அப்படின்னு கேட்கவும், நீ உன்னோட உணர்ச்சியால சிந்தனை பண்ணாத, உன்னோட விவேகத்தால யோசிச்சு பாரு, உன்னோட கோவம் என் மேல கிடையாது, அதுக்கு காரணம் நான் கிடையாது, அது காரணம் வேறொருத்தர் அப்படின்னு சொல்ல, அங்க மல்லன் மணி அந்த நெருப்பு அதிகமாக்கிக்கிட்டே போறாங்க. இவர் சொல்றாரு, அமைதியா இரு, சிந்தனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இந்த நிலையில எனக்கு நீங்க விளக்கம் சொல்லியே ஆகணும், என்னால அமைதியா இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து பதறி போன கங்காதேவி சொல்றாங்க, வேண்டாம், என்னால சிவன் பார்வதி கிட்ட சண்டை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.